5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் சத்துணவு ஊழியர்கள் 2வது நாளாக வியாழனன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உட்பட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதன்கிழமை முதல் மாநிலம் முழுவதும் உள்ள 80,000 தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். 2வது நாளாக வியாழனன்று சத்துணவு ஊழியர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். கோவை சிவானந்தா சாலையில் நடந்த உண்ணாவிரதத்தில் திரளான ஊழியர்கள் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தை உடைப்பதற்காக அரசாங்கம் செலவு செய்திருக்கக்கூடிய தொகையை போட்டாலே எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றியிருக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அழைத்து பேசி பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று சொன்னால் நாளுக்கு நாள் எங்களுடைய போராட்டம் வீச்சாக மிக வேகமாக செல்லும் என்பதை அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை காளவாசலில் மாவட்ட செயலாளர் சோலையின் தலைமையில் உண்ணாவிரதம் நடந்தது. அடுத்த கட்டமாக மறியல் உட்பட பல்வேறு போராட்டங்களை நடத்தி சிறை நிரப்பப் போவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இதனால் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் இப்போராட்டம் தேவையற்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.